ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெயிண்ட் ரிமூவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டைட்டில் வந்து சும்மா காமெடிக்காண்டி வச்சுருக்கேன், எதுவும் யாரும் கோச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண வர்றோம், மண்ணெண்ணெய் அந்த கேனில் ஊற்றிருக்கோம். அது பித்தளை கேனு. ஏர் பம்ப் பண்ணணும், அப்போ தான் அதுலேருந்து ஃபயர் வரும். இது கேமராவுக்கு தெரியாது, அவ்வளோதான். லைட்டாக ஃபயர் வரும் பாருங்கள். இது ஹீட் பண்ணால் தான் அந்த பெயிண்ட் வரும். இது பெயிண்ட் வந்து 4 கோட்டிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் டோர். இது பழைய டோரு. இது வேலைக்காண்டி இந்த டோர் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. சீனினை தான் ஹீட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அது ஹீட் பண்ணால் தான் வரும். உளியை வச்சு சீவணும். பாருங்கள் எத்தனை கோட்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல வந்து ஒயிட்டாக ஒரு கலரில் பெயிண்ட் இருக்கா, அதுக்குள்ளே பாருங்கள் ஒரு மட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இன்னொரு கலர் இருக்கும், ப்ரைமரு கொடுத்துருப்பாங்க, ஒயிட் கலரில் ப்ரைமர். மொத்தம் ஒரு 4 கோட்டிங் வரும். இது வந்து நம்ம ஒரே தடவை நம்ம வந்து பெயிண்டை வச்சு ரிமூவரை வச்சு எடுக்க முடியாது. 2-3 வாட்டை நம்ம ஃபயர் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு டவுட்டும் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கிரைண்டிங் பேப்பரை வச்சு பிடிக்கலான்னு நினைப்பீங்க. அது கிரைண்டிங் பேப்பரில் ஃபுல்லாக பெயிண்ட்டு பூரா ஒட்டிக்கும். இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. ஒரு ஆள் இப்போ நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், ஃபயர் பண்ணிகிட்ருக்கேன். அன்னை வந்து எடுத்துக்கிட்டு சீவிக்கிட்டு இருக்காங்க. அப்போயெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பாருங்கள், கொஞ்சம் நெருப்பு வரும். இதை எடுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கிரைண்டிங் பிடிச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் மரம் லைட்டாக வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா கிரைண்டிங் பிடிச்சிடலாம். அப்போயெல்லாம் அந்த தாள் வேஸ்ட் ஆகாது. இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு டோருக்கு மட்டும் 10 தாள் தேவைப்படும். இந்த ஏர் பம்ப் மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதுக்குள்ளே வந்து மண்ணெண்ணெய் இருக்கும். நம்ம பம்பு ஸ்டவ் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். ஏர் பண்ணோன்னா அந்த ஃபயர் வெளியில் வரும். நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ண வேண்டியதுதான். இது ஏதோ லீக் ஆகுது போல், அதெல்லாம் டக்குன்னு ஏர் இறங்கிடுது. இல்லைனா ரொம்ப நேரம் நிற்கும். இது பழசு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். அந்த மாதிரில இருக்கு நிலைமை. பம்ப் அடிக்கிறது இப்பதான் கொஞ்சம் ஏர் வந்துருக்கு. ஏறு இறங்கிடுதுல.